அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் அதிகாரம் 80 நட்பு ஆராய்தல். குறள் எண் 791. நாடாது நட்டலின் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பாட்பவர்க்கு. நட்பு செய்த பிறகு நட்பை உடையவர்க்கு அதிலிருந்து விடுதலை இல்லை. ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்வதைப் போல் கெடுதியானது வேறு இல்லை. உதாரணத்திற்கு, ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன், அவன் மிகவும் நல்லவன், படிப்பிலும் நல்லவன், அவனுடன் தீய பழக்கங்களை உடையவன் பழகினான். அந்த நல்லவன் பெயர் ராமன், அந்த தீய பழக்கம் உள்ளவன் பெயர் லட்சுமணன். ராமன் ஆராய்ந்து பார்க்காமல் லட்சுமணன் நல்லவன் என்று பழகிவிட்டான். நட்பு உண்டான பின் உடனே விலகிவிட முடியாது. திடீரென ராமன் லட்சுமணனை விட்டு விலகினாலும் அவன் தவறாக இவனை நினைக்க வாய்ப்பு உண்டு. எனவே ஒருவனோடு நட்பு கொள்ளும்போது அவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பு செய்த பிறகு அதிலிருந்து விடுதலை இல்லை என்று உணர்த்தியுள்ளார். ஆராயாமல் நட்பு செய்வது கெடுதி என்றே உணர்த்துகிறார். நட்பு பழகும்போது கூட, ஒருவனிடம் பழகும்போது கூட ஆராயாமல் பழக வேண்டும் என்று அற்புதமாக விளக்கியுள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்றி. வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.